கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீநந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மார்கழி மாதத்தின் 14வது நாளாகிய இன்று கோதை நாச்சியார் அருளி செய்த பாசுரத்தில் 14வது பாசுரத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செழுங்கழுநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வான் கோமினகான். மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கின்றன. கண்ணனுக்கு மலர் மாலை என்றால் அதீதமான பிரியம். அதனால தான் பார்க்கடலை கடைந்து எத்தனையோ வஸ்துக்கள் வரும்பொழுது துளசியை தன்னுடைய மார்பிலே அவன் சாத்தி கொண்டான். அந்த மாயக்கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு தரம் ஸ்ரீமால் ஆக்காரர் என்று ஒருவர் இருந்தார். அவர் கம்சனுடைய அரண்மனையிலே மாலைகளை எல்லாம் இறைவனுக்காக கெட்டித்தரக்கூடியவர். அந்த ஸ்ரீமாலாகாரனுடைய வீட்டு வாசலுக்கு கண்ணன் சென்று, நீ ரொம்ப அழகா மாலெல்லாம் கெட்டுறியே, எனக்கு ஒரு மாலை கெட்டித்தான்னு கேட்டாராம். அப்போ ஸ்ரீமாலாக்காரர் சொன்னாராம், இல்லை நான் உனக்கு மாலை கட்டி கொடுத்தேன்னு சொன்னாக்கா எங்கள் மன்னன் கம்சன் என்னை கொன்று விடுவான், நான் மாட்டேன் என்றான். கண்ணன் சொன்னானா, இல்லை இல்லை, நீ கொடுத்த மாலை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நான் யாருக்கும் தெரியாமல் போட்டுக்கிறேன். தானும் மாலையை வாங்கி தன்னோட கழுத்தில் போட்டுக்கிட்டானா. அவ்வளவு பிரியமாம் கண்ணனுக்கு மாலைகளின் மீதும் மலர்களின் மீதும். அப்பேற்பட்ட கண்ணனை, மலர்களை விரும்பும் மலர் கண் கொண்ட அந்த மலர் வண்ணனை நாங்களெல்லாம் வணங்கச் செல்வோம். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இப்பேற்பட்ட கண்ணனை பாடுவதற்காக நான் தான் உங்களை எல்லாம் வந்து எழுப்புவேன் என்று நீ கூறினாய். ஆனால் நீ எங்களை துயில் எழுப்பாமல் நீ துயின்று கொண்டிருக்கின்றாயே, விரைந்து வா என்று இந்த பாசுரத்தை மிக அழகாக கூறுகின்றார். நாளை 15வது பாசுரத்தில் சந்திப்போம்.